மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். வெவ்வேறு இசைக்கருவிகள் ராஜஸ்தானி புது நிறைய எனக்கும் புது விதமான அனுபவம்லாம் கிடைச்சது. அந்த இசைக்கருவிகள்லாம் பார்த்தது கூட கிடையாது. இங்கே ஒருத்தர் லீட் பண்ணாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் ஃபார்ம் என்ன, கும்பாபிஷேகத்துக்கு என்ன வாசிக்கிறது உங்கள் ஊர்லன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எனக்கு அழைப்பு வந்தவொடனே எங்கள் குருநாதர் திருப்பாம்பரம் திகேஷ் மீனாட்சி சுந்தர மாமா அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இது மாதிரி அழைச்சிருக்காங்க, நான் கும்பாபிஷேகத்துக்கு கும்ப மல்லாரி வாசிக்கலாமா, அதை நான் வாசிக்கிறேனே அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமாக வாசிப்பா, அதுதான் நம்மளோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி அதை நான் வாசித்தேன். பிரதமர் தீபாராதனை காட்டினார் இல்லையா, அப்ப குறையொன்றிமில்லை ஒழிச்சிருக்கும், டிவியில போயிருக்கும். அது அந்த பிரகாஷ் இளையராஜா, எங்க மாமா கணேசன் மாமா, கவின் 3 பேர் சேர்ந்து வாசிச்சது. அப்ப நீங்களும் நாங்க கும்பமல்லாரி வாசிச்சோம் அந்த நேரத்துல. அப்ப எங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த மைக்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் டிவியில எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க கும்பமல்லாரி வாசிச்சுட்டு ஆனந்தம் வாசிச்சோம். அங்கேயும் அவங்களும் ஆனந்தம் வாசிச்சாங்க. நாங்க வாசிக்கிட்டு இருக்கும்போதே ஹரிகரன் சார், சங்கர் மகாதேவன் சார், அப்புறம் மும்பையில் உள்ள பெரிய பாடகர்கள்லாம் எனக்கு பேர் சொல்ல தெரியல, அவங்கெல்லாம் வாலண்டரியா நாங்களும் ஒரு பாட்டு பாடுறோம், ராமபக்தி சாம்ராஜ்யம். ஆமாம், அதுதான் அங்கே போய் அந்த நாவசரம் அங்கே ராமர் கேட்டது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாச்சோம் அந்த கீர்த்தனை. அதில் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கீங்களா? முதல்ல அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க, ஷனாய் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு யார் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குழப்பம். அந்த செக்ரட்டரி கிளீனாக சொல்லிட்டார், மங்களவாதியா நாதஸ்வரம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க மகா கணபதியும் வாசிக்கணும்னு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை என்னப்படும் கும்பாபிஷேகத்தின் போது மங்கள இசை கம்பீரமாக ஒலித்தது நம்முடைய தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய நேரம். குறிப்பாக குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று தமிழ் பாடல் ஒலித்தது நமக்கெல்லாம் இன்பமான அதிர்ச்சியை தந்தது. அந்த நாதஸ்வரத்திற்கு சொந்தக்காரர் சின்னமன்னூர் விஜய் கார்த்திகேயன், அவரோடு இடும்பாவனம் பிரகாஷ் இளையராஜா மற்றும் தவில் வித்வான் விராலிமலை கார்த்தி வாசித்தனர். சின்னமனூர் விஜய் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய ஸ்டூடியோக்கு வந்துள்ளார். அவரை நாம் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பெருமையான நேரம் அது, சொல்லுங்க. அதாவது நான் இன்னைக்கு லக்னோ, அயோத்தியிலேருந்து லக்னோ மத்தியானம் ஃப்ளைட் ஏறி சென்னை இப்போதான் 5:45 இறங்கினேன். நேராக நம்ம வாவ் தமிழா நண்பர்களை தான் அவங்க சேனல் மூலமா பார்க்குறேன். அதில் மகிழ்ச்சி, நன்றி இந்த சேனலுக்கு. நீங்க சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அசன் ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஊர் கூட நீங்க போகல, நேரம் இங்க வரீங்க. ஆமா, நேரம் இங்கதான் வர்றேன், நேரம் இருந்து. ரொம்ப சந்தோஷமான நேரம் அது. ஆமா, உங்களோட வாசிச்சாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? எல்லா வித்வான்களும் திருச்சி ஃப்ளைட்டுக்கு போட்டாச்சு. நான் சிதம்பரம் போற வசதிக்காக நான் சென்னையில இறங்கி இப்படி போறதாக பிளான். நம்ம நேயர்களுக்காக நீங்க கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, நேரா இங்க வந்துட்டேன். நான் நேயர்களை பார்க்கறதுல, அயோத்தியிலேருந்து முதல்ல நம்ம நேயர்களை பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எங்களுக்கு நிச்சயமா மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அப்புறம் அது என்ன மாலை அயோத்தியில போட்டதா? இதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை அழைச்சது சங்கீத நாடக அகாடமி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அங்கேருந்து தான் அழைப்பு வந்தது. அந்த விவரங்கள்லாம் பின்னாடி சொல்கிறேன். லக்னோவில் போய் எங்களை தங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போன உடனே பூமாலை இதெல்லாம் போட்டு எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. ஆமாம், அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அது எங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது. அதனால தான் இதை இங்கே எப்படி போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு தங்கினதெல்லாம் லக்னோவில்? ஆமாம், லக்னோவில் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு சில ஒத்திகை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது லக்னோலேயும். அங்க சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அந்த கலாமண்டபம்னு ஒரு பெரிய ஆடிட்டோரியம். சரி, இப்ப எப்படி சங்கீத நாடக அகாடமி அழைச்சதுங்கிற விவரத்தை நான் சொல்லட்டா? சரி, 2014 சங்கீத நாடக அகாடமியோட உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது கிடைச்சது. அது என்னுடைய பெற்றோர்கள் குருநாதர்களோட ஆசையோட, பல பெரியவங்களோட ஆசையோட அந்த விருது எனக்கு தேடி வந்தது, கிடைச்சது. அதுல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சங்கீத நாடக அகாடமி மூலமா ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி அதர் ஸ்டேட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காசி, வாரணாசி ஃபெஸ்டிவல், அப்புறம் ரிஷிகேஷ் ஃபெஸ்டிவல், அகர்தலா, இது மாதிரி பல மாநிலங்கள்ல நாதஸ்வரம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெகுலரா போயிட்டே வந்துகிட்டே இருந்தோம். அந்த அடிப்படையில கடந்த ஜூலை மாதம் கூட பிரகதி மைதானம், அதுல பாரத் மண்டபம் ஓப்பனிங் செரமனி பாரத பிரதமர் திறந்து வச்சாரு. அந்த நிகழ்ச்சிக்கும் போய் வாசிச்சுட்டு வந்தோம். என்னுடன் நாதஸ்வர வித்வான் இடும்பாவனம்
பிரகாஷ் இளையராஜா அவங்களுக்கும் அந்த அவார்டு வந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுல வந்து எப்படி என்னையை தொடர்ந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்களோ பிரகாஷுக்கும் அவங்க அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சாங்க. காசி கூட போயிருந்தோம். கடந்த ஆகஸ்ட்ல G20 மாநாடுக்கு அவர் போய் வாசிச்சுட்டு வந்தாரு. உலக தலைவர்கள்லாம் கலந்துகிட்ட மாநாடுல. அயோத்தியில வந்து உங்களுக்கு ரிகர்சல்ங்கிறது இதில் நடந்தது இல்லையா? லக்னோல உங்களோட இன்னும் நிறைய கலைஞர்கள் வந்திருந்தாங்களா? நிறைய வந்திருந்தாங்க. அதாவது எனக்கு வந்த அழைப்பு நிகழ்ச்சிக்கு பேர் இந்திய இசை கருவிகள் சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் என்னை அழைச்சிருந்தாங்க. உங்களோட வேற யாரும் வந்திருந்தாங்க அங்க? அதாவது நாதஸ்வரம் தவில் கோயிலுக்கு பூஜைக்கு வாசிக்கணும்னு செப்பரேட்டா இளையராஜாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அவர் தனியா போயிருந்தாங்க. அவர் குரூப்போட எனது மாமாவான சின்னமனூர் CR கணேசன் மாமா அவங்களும் இளையராஜாவோட பையன் கவின் அவங்க 3 பேரும் நான் பூஜைக்கு வாசிக்கிறதுக்கு அவங்களை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வாசிக்கிறதுக்கு தவில் நீடாமங்கலம் கோவிந்தராஜன் ஒரு தவில் வித்வான். சரி. அப்படி அவங்க குழுவினரோட அவங்க வந்திருந்தாங்க. நாங்க இந்த இசைக்கருவிகள் சங்கமம், அதாவது நாசரம் தவில் கச்சேரி கிடையாது, எல்லா இசைக்கருவிகளும் சேர்ந்து வாசிக்கணும்ட்டு வடநாட்டுல உள்ள இசைக்கருவிகள், தென்னிந்தியால உள்ள இசைக்கருவிகள்லாம் சேர்ந்து வாசி. அது எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 24 இசைக்கருவிகள் மொத்தம். வெவ்வேறு இசைக்கருவிகள் ராஜஸ்தானி, நிறைய எனக்கும் புது விதமான அனுபவம் எல்லாம் கிடைச்சது. அந்த இசைக்கருவிகள்லாம் பார்த்தது கூட கிடையாது. எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி அந்த ரிகர்சல் 2 நாள் நடந்தது. அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு வாசிப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க வெவ்வேறு பாட்டு, அப்படி போச்சு. அது அங்க ஒருத்தர் லீட் பண்ணாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெடிஷனல் மியூசிக்கல் ஃபார்ம் என்ன, கும்பாபிஷேகத்துக்கு என்ன வாசிக்கிறது உங்க ஊர்லன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எனக்கு அழைப்பு வந்தவொடனே எங்க குருநாதர் திருப்பாம்பரம் திகேஷ் மீனாட்சி சுந்தர மாமா அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இது மாதிரி அழைச்சிருக்காங்க, நான் கும்பாபிஷேகத்துக்கு கும்ப மல்லாரி வாசிக்கலாமா, அதை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா வாசிப்பா, அதுதான் நம்மளோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி அதை நான் வாசிச்சேன். அந்த பிராண பிரதிஷ்டா தீபாரதனையின் போது அந்த பூஜையில வாசிக்கிட்டு இருந்தவங்க எதாச்சியா குறையின்றுமில்லே அந்த நேரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய. முதல்ல என்ன வாசிச்சீங்க? முதல்ல எடுத்தோடனே மகாகணபதி கீர்த்தனை, அதாவது எங்க குழுவினருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் கார்த்திகேயன் மகாகணபதி இப்போது வாசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அலௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா வீணை வித்வாம்சினி வந்திருந்தாங்க, அவங்க ரகுவம்ச சுதா வாசிச்சாங்க. அடுத்தடுத்து ராஜஸ்தானில ஒரு ஃபோக் சாங், அந்த ராமர் மேல உள்ள சாங், அப்புறம் அபங்கம் ஒவ்வொருத்தரா வாசிட்டு வராங்க. எங்க நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியுமோ ஜுகல்பந்தி மாதிரி அப்படின்னு அது ஒரு விதமான ஒத்திகை. 2 நீங்க எங்க உட்கார்ந்து வாசிச்சீங்க? கோயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்க விஐபி எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மண்டபத்துல தான் எங்களுக்கு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. சோ விஐபி எல்லாம் உங்களை பாக்குறாப்ல இருந்தாங்க. ஆமா, பாக்குறாப்ல. ஆனா நீங்க சாமியை பார்க்க முடியாது. நேரா ஸ்கிரீன் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. உள்ளதான கருவறை இருக்கு. ஆமா, அந்த பெரிய ஸ்கிரீன் பார்த்துட்டு தான் நாங்க வாசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உள்ள படி ஏறின உடனே உள்ள மண்டபத்துல அந்த குழுவினர்கள்லாம் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருந்தாங்க. சரி. அது ஒரு பெரிய எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு. உங்களுடைய இதெல்லாம் வந்து ஜனங்கள் எல்லாரும் அந்த விஐபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இருந்தாங்க. நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வந்திருந்தாங்க. நாங்க வாசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஹரிகரன் சார், சங்கர் மகாதேவன் சார், அப்புறம் மும்பையில உள்ள பெரிய பாடகர்கள்லாம், எனக்கு பேர் சொல்ல தெரியல, அவங்கெல்லாம் வந்து வாலண்டரியா நாங்களும் ஒரு பாட்டு பாடுறோம்னு கேட்டுக்கிட்டு எங்களோட சேர்ந்து அவங்களும் அந்த ராமபஜனை வராங்க. ஆமா, எங்களுக்கு பக்கத்துல தான் அவங்க விஐபி ரோல உட்கார்ந்து இருந்தாங்க. சரி. ஒரு 5-6 பேர். அவங்களும் வந்து எங்களோட இதுல கலந்துக்கிட்டு இது ரகுபதி ராகவன் ராமர் பாட்டெல்லாம் பாடினாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு போனாங்க. ஆமா, அவங்கவுங்க வாலண்டரியா வந்து பாடினாங்க. நீங்க மகா கணபதி வாசிங்க இல்லையா? ஆமா, மகா கணபதி வாசிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன வாசிங்க? மல்லாரி வாசிச்சிங்களா? அந்த தீபாரதனையின் போது இதை வாசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அதை வாசிச்சிருங்க அப்படின்னா கரெக்டா 1 மணிக்கு எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பிரதமர் தீபாரதனை காட்டினார் இல்லையா, அந்த நேரம் அப்ப குறையொன்றிமில்லை ஒழிச்சிருக்கும், டிவியில போயிருக்கும். அது அந்த பிரகாஷ் இளையராஜா, எங்க மாமா கணேசன் மாமா, கவின் 3 பேர் சேர்ந்து வாசிச்சது. அப்ப நீங்களும் நாங்க வந்து கும்பமல்லாரி வாசிச்சோம் அந்த நேரத்துல. அப்ப எங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த மைக்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் டிவியில எல்லாரும் பாத்திருப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க கும்பமல்லாரி வாசிச்சுட்டு ஆனந்தம் வாசிச்சோம். அங்கேயும் அவங்களும் ஆனந்தம் வாசிச்சாங்க. ஆனந்தம். ஆமா, கும்பாபிஷேகம் வாசிச்சிட்டோம். சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு அந்த ஆனந்தம் வாசிக்கிறது வழக்கம். சரி. அந்த ட்ரெடிஷனலான ஒரு நிகழ்ச்சியை தான் வாசி. ஒரு செட்டு மைக் ஆஃப் பண்ணும்போது 100 செட்டு ஆன் பண்றாங்க. ஆமா, அப்படி இருந்தது அங்க. அது பெரிய எங்கள் வாழ்க்கையிலே கிடைச்ச பாக்கியம். எங்க எல்லா நாதஸ்வர தவில் வித்வான்கள் சார்பாகவும் நாங்க போய் வாச்சதா தான் நான் நினைக்கிறேன். நாதஸ்வர தவிலுக்கு ஒரு பெரிய பெருமை அங்க கிடைச்சது. எத்தனை பாட்டு நீங்க வாசிச்சிருப்பீங்க? நாங்க ஒரு மகா கணபதி வாசிச்சேன், கும்பமல்லாரி வாசிச்சேன், அப்புறம் ராரா மயண்டிகா அசாவரி கீர்த்தனை வாசிச்சேன். அப்புறம் ராமரை அழைச்சிட்டு வர்ற ஒரு பாடல், தியாகராஜருடைய கீர்த்தனை. அதுக்கப்புறம் முதல் நாள் ஒத்திகையில அந்த அவங்க குழுவினரோட நானும் சேர்ந்து கோயிலுக்குள்ள உட்காந்து வாசிச்சோம், ராமபக்தி சாம்ராஜ்யம். ஆமா, அதுதான் அங்க போய் அந்த நாவசரம் அங்க ராமர் கேட்டது, நாங்க எல்லாம் சேர்ந்து வாச்சோம் அந்த கீர்த்தனை.
அதுல பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர் கீர்த்தனை அது முதல் நாள் வாசிச்சீங்க. முதல் நாள் இந்த டீம் வந்து முதல் நாள் இருந்தது அப்படி. ஆமா, எங்களுக்கு எல்லாம் சிட்டிங் பொசிஷன் ரிஹர்சல் எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டாங்க. எங்களை பண்ண மாதிரி அவங்களையும் உட்கார வச்சு மைக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பூஜைக்கு தனி இதுக்கு தனி. ஆமா, இதுக்கு தனி அப்படி செப்பரேட்டா கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு முதல் அழைப்பு வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தான். அந்த கோயில்ல இருந்து ஒரு ஏற்பாடும் பண்ணாம விட்டாங்கன்னு சங்கீத நாடக அகாடமி செக்ரட்டரி வந்து பிரகாஷ் இளையராஜாக்கு முதல் நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி 1 டே நைட்ல அவங்க கிளம்பி அங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பூஜைக்கு. ஆமா, இது ரொம்ப ஒரு நாதஸ்வரம் தவிலுக்கு கிடைத்த பெரிய மரியாதைன்னு நான். ஆனா முதல்ல நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. யார் ஆரம்பிச்சது? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருக்கீங்களா? முதல்ல அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஷனாய் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு வந்து யார் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குழப்பம். அந்த செக்ரட்டரி கிளீனா சொல்லிட்டாரு, மங்களவாதியா நாதஸ்வரம் தவில் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்க மகா கணபதியும் வாசிக்கணும்ட்டு கீர்த்தனை முதற்கொண்டு அவரே. செக்ரட்டரி யாரு அதுக்கு? ஸ்ரீ ராஜு தாஸ் ஜி, அப்புறம் ஸ்ரீ ரீட்டா சுவாமி சௌத்ரி அம்மா அப்படின்ட்டு 2 பேர் செக்ரட்டரி. அவங்க தான் ராஜுதாஸ் ஜி தான் எதுனாலும் கால் பண்ணுவாரு. அவங்க தான் சங்கீத நாடக அகாடமி செக்ரட்டரி. அவங்க கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா நீங்க எல்லாம் அதுல வந்துட்டீங்க. ஃபுல்லா அதுல கண்ட்ரோல்ல நாங்க வந்துட்டோம். இளையராஜாக்கு சொன்னது அவங்க தான், இடத்த தான் அங்க நீங்க வாசிங்க, இங்க நாங்க அப்படின்ட்டு ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க குறையின்றுமில்லையும் அவர் வாசிக்கிறாரு. ஆமா, இளையராஜா நம்ம எங்க தேனி சின்னமனூர் கணேசன் மாமா, என்னுடைய மாமா, இளையராஜாவோட பையன், குட்டி பையன் கவின், அவங்க 3 பேர் அது வாசிக்கிறாங்க. நாங்க அந்த நேரத்துல மல்லாரி, கும்ப மல்லாரி, அந்த அவர் முடிச்சதுக்கு அப்புறம் மல்லாரி வாசிக்கிறீங்க. இல்ல, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது. நாங்க இங்கே உட்காந்து வாசிக்கிட்டே இருந்தோம். அந்த ஸ்கிரீன்ல பார்த்து என்னென்ன வாட்ச் பண்றோமோ அதை பார்த்துக்கிட்டே வாசிக்கிட்டே இருந்தோம். தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி குறையின்றிமில்லை எதாச்சும் ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு தீபாராதனை காட்டின உடனே கெட்டி மேளம் நம்ம சம்பிரதாயத்துல உண்டு, அதை வாசிச்சுட்டு ஆனந்தம் வாசிட்டாங்க. அது எதாச்சியா நடந்தது. ரொம்ப பொருத்தமா போச்சு. அது அதான் டிவியில எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இல்ல, அது ரொம்ப ரொம்ப பொருத்தம். ஏன்னா அந்த தீபாவளி காட்டுற ஒரு உன்னதமான நேரம், ரொம்ப புனிதமான நேரம். அந்த நேரத்துல தமிழ் பாட்டு கேக்குது. அதுவும் ராஜாதி எழுதி MS அம்மா வந்து பட்டி தொட்டிலாம் பரப்பிய பாட்டு. அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் மாதிரி நடந்தது. மல்லாரியில ரொம்ப நேரம் போமே, அவ்வளவு நேரம் வாசிங்களா? அது பெரிய மல்லாரியில பல விதங்கள் இருக்கு. கும்ப மல்லாரி வந்து ஒரு சின்ன திருக்குறள் மாதிரி சின்ன அடிதான், அதை வச்சுக்கிட்டே விநியாசம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் வாசிங்க மல்லாரி? எனக்கு குடிச்சது 5 நிமிஷம். ஃபர்ஸ்ட் மகாகணபதியின் கீர்த்தனைக்கு 5 நிமிஷம், மல்லாரிக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தமிழ்நாடுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மல்லாரி வாசிச்சுட்டு ஆனந்தம் 2 அடி வாசிச்சுட்டு ராராமாயண்டி அந்த கீர்த்தனை அதையும் வாசிச்சுட்டேன். அந்த இருந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு வாசிக்கணுமோ வாசிட்டேன். நீங்க எல்லாம் காலம்பரையும் இருந்து உட்காந்துட்டீங்களா? ஆமா, காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கு எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு 7-7:30 அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. பயங்கர ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோட போனோம். அந்த இடத்துல இப்ப எவ்வளவு பேர் உட்கார்ந்தீங்க? வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிக்கிறவங்க எல்லாம் 24 பேரு. அவங்க எங்களை வந்து அசோசியேட் பண்ணிட்டு அவங்க செக்ரட்டரி 2 பேரு, அவங்க ஒர்க்கர்ஸ், சங்கீத நாடக அகாடமி அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் பாத்துட்டாங்க. எல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரீச் பண்ணவே முடியல. விவிஐபி போற கேட்டுக்கு எங்களை கொண்டு அந்த வழியா போறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனா சாமானியமா விடல. அப்புறம் எங்கெங்கயோ கால் பண்ணி ஒரு போலீஸ் ஜீப் எங்களுக்கு முன்னாடியே வந்து எங்களை ஃபுல்லா ஸ்டேஜ் கிட்ட வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. கெட்டுப்படி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. வரலாற்றுல ஒரு பெரிய சிறப்பான இடம். அந்த கோயில் வந்துங்க அயோத்தி நகரம் இருக்குல்ல, நீங்க அங்க சுத்தி பாத்தீங்களா? அயோத்தி நகரத்துல இருந்து அந்த கோயில் வந்து அந்த நகரத்தோட மையத்துல இருக்கா, அது ஒரு பக்கம் தனியா இருக்கா? நாங்க அயோத்திங்கிற இடத்துல வந்து எங்களை ஸ்டே பண்ண வச்சது ஒரு நட்சத்திர விடுதி. அங்க இருந்து 7 கிலோமீட்டர் கொண்டு போனாங்க கோயிலுக்கு. அந்த நகரத்துல ஏற்கனவே நட்சத்திர விடுதி எல்லாம் வந்துருச்சு இருக்கு. ஆமா இருக்கு. நாங்க ஸ்டே பண்ணது அங்கதான். அங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஆச்சு நாங்க போறதுக்கு. அது முழுவதுமே அயோத்தி நகரம் அதை சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அயோத்தி இன்னும் டெவலப் ஆகல. நீங்க சொல்றது அயோத்தியில அவுட்டர். இனிமேதான் அது பெரிய ஒரு கோயில் பிற்பாட்டம் எப்படி இருந்தது? பெரிய கண்கொள்ளா காட்சி, பெரிய வேலைப்பாடுகள், ஒரு பெரிய புண்ணிய காரியம் செஞ்சவங்களாதான் அந்த மாதிரிலாம் கட்டுமானமே பண்ண முடியும். அது அந்த ராமர் சிலையை வடிச்ச ஒரு பெரிய புண்ணிய ஆத்மான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், எல்லார் மனம் உணர்வு நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அவ்வளவு ஒரு சிரிச்ச முகம், ஒரு தாமரை மலர் போல ஒரு கண்களே வித்தியாசமா ஒரு உயிரோட்டமா இருந்தது. அந்த சிற்பியே சொல்லியிருக்காரு எனக்கு பெரிய புண்ணியம் அப்படின்ட்டு. இதெல்லாம் சாமானியமா மனித சக்தியால செய்ய முடியாது. ஏதோ ஒரு தெய்வ அனுக்கிரகம் இருந்தாதான் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ண முடியும். இவ்வளவு வருஷம் கழிச்சு இவ்வளவு ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆலயம் அமைகிறது தெய்வ சங்கல்பம் இல்லாம நடக்காது. அதுல நாதஸ்வரம் நாங்க போய் ஒரு அணில் மாதிரி ஒரு பங்கு பெற்றுங்கிறது பெரிய எங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம். நீங்க உள்ள போய் கர்ப்ப கிரகத்துல ஒரு சாமியை கிட்ட போய் பாத்தீங்களா? கிட்ட போக முடியல.
அந்த அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கம்பி மாதிரி வச்சிருந்தாங்க, அது வரைக்கும் போனோம். கருவறைங்க ஆமா, அங்க உள்ள போய் பூஜை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முதல் அறை வரைக்கும் எங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. உள்ள விட்டுறாங்க. அங்க போய் சாமி தரிசனம் பண்ணோம். அன்னைக்கே பாத்தீங்க, அன்னைக்கே பார்த்துட்டோம். அன்னைக்கே வந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போய் பிரைம் மினிஸ்டர் போய் சாதுக்கள் எல்லாம் போனாங்க எல்லாரும். ஆமா, சாதுக்கள்லாம் அவங்க சரியான கிரௌடு. அப்புறம் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் 24 பேரையும் தனியா வச்சு ஒரு கேட்ல விட்டாங்க. அது போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நிறைய கேட்டு போட்டாங்க, லாக் பண்ணிடுறாங்க. ஆமாமா, அங்க ஃபுல்லா செக்யூரிட்டி, அதை தாண்டி யாரும் போக முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் எங்களுக்கு. நீங்க போகும்போது அர்ச்சனை எல்லாம் பண்ணாங்களா சாமிக்கு? இல்ல, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க இப்போ போகும்போது அந்த அந்த அர்ச்சகர்கள் யாரோ அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. தீபாவளி காட்டுங்க, சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த கருவறை உள் பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒயிட் மார்பிள்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, ஃபுல்லாவே கோயில் ஃபுல்லாவே அது மாதிரி தான் இருக்கு கட்டமைப்பு. வேற எந்த கலருமே இல்ல. ஒயிட் ஒரு பால் கலர்ல எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. வேற எந்த கலருமே இல்ல. ஒரு பழமையான ஒரு உணர்வு வருது. ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டாந்து அங்க நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதுக்கு உழைச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணணும். ராமருடைய சிலைக்கும் ராமருடைய கர்ப்பகிரகத்துல அதுக்கும் மேல வந்து நம்ம ஸ்ரீரங்கத்து பெருமாள், பள்ளிகுண்ட பெருமாள் இருக்காப்புல, அது எந்த இடத்துல இருக்கு? அது சரியா நாங்க அந்த தரிசனம் பண்ணும்போது அதை மைனூட்டா கவனிக்க முடியல. புகைப்படங்கள்ல தான் அதெல்லாம் பாக்குறேன். நல்லா பள்ளிகுண்ட பெருமாள் நல்லா அழகா அதை சிலையை வடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடியே இருக்கும் போல இருக்கு. அந்த தத்ரூபமான சிலையை தவிர உள்ள என்ன இருக்கு? உள்ள நிறைய குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய அரங்கம், ஒரு வளாகம் மாதிரி இருக்கு முன்னாடி. பெரிய இடமா? அது நல்ல ஸ்பேஸ். கிட்டத்தட்ட ஒரு உள்ளே ஒரு 40-50 பேர் நிக்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய ரவுண்ட். அது சாமியும் நல்ல உயரமா திருப்பதி பெருமாள் மாதிரி நிக்கிறாரு. பெரிய பீடம், பெரிய பீடமே உயரமா போட்டாங்க. அந்த பீடத்துக்கு மேல 4.25 அடி உயரமா, நல்ல உயரமா. வெளியில நின்று பார்த்தாலே நல்ல உயரமா தெரியுறாரு. போகும்போதே பார்த்தாலே நல்ல உயரத்துல. சாமிக்கு காலடியில வந்து உற்சவர்கள் இருக்காங்க இல்லையா? சாமியோட காலடியில, அதாவது சின்ன சின்ன விக்கிரகங்கள். அது சரியா தெரியல. நிறைய பூவா நான் பாதத்தை பார்க்கலான்னு, திருவடி பார்க்கலான்னு முயற்சி பண்ணும்போது நிறைய பூவா இருந்துச்சு. அங்க ஒன்னும் கிளியரா தெரியல. கிட்டவும் போக முடியல. அந்த முன்னாடி அறை வரைக்கும் தான் விட்டாங்க. பூவு புஷ்பம்லாம் நிறைய சாத்தியிருந்தாங்க. அந்த கீழே என்ன இருக்குன்னு சரியா கவனிக்க முடியல. கோயில வேற எந்த பக்கமெல்லாம் பாத்தீங்க நீங்க? எங்கேயுமே அலோவ் பண்ணல எங்களை. ஃபுல் செக்யூரிட்டி. போயிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி வெளியில எங்களை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பிரதர்ஷனம் பண்றதுக்கு வசதி இருக்கா? இப்ப வசதி இருக்கு. அந்த வெளி ரவுண்டு தான், வெளி ரவுண்டு இருக்கு, பண்ணலாம். இன்னும் சில கட்டுமானங்கள்லாம் அந்த வெளியில எல்லாம் இன்னும் கொஞ்சம் முடியல. ஃபுல்லா உள்கட்டமைப்பு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பார்க்க அருமையா இருக்கு. வெளியில அந்த தாளம் போடுறது அதெல்லாம் இன்னும் நிறைய வேலை இருக்கு. அந்த தூண்கள்லாம் நிறைய தூண்கள், கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் தூண்கள் நிறைய இருக்கு. அந்த தூண்கள்லாம் பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்க்க முடியல. நாங்க போன வியூ வரைக்கும் ஒவ்வொரு தூண்லயும் அவ்வளவு குட்டி குட்டியா நடராஜர் சிற்பம் இருந்துச்சு. வேற வேற தெய்வங்கள் நம்ம கோயில்ல தேர்ல எல்லாம் இருக்கும்ல, அதே போலதான் இருந்துச்சு. ஒயிட் தான் எல்லாமே. அந்த பால் வெள்ளை கலர் தான், ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு. ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள். எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல இதெல்லாம் செய்யறதுக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இதை வடிவமைச்சிருக்காங்க. ராமரோட கையில வில்லும் அம்பும் இருக்கா? இந்த 2 கையில வில்லு பார்த்தோம், அம்பு இருக்காங்க, சரியா கவனிக்க முடியல. அந்த வில்லு வந்து இதுவா கோல்டு கலர்ல இருந்ததா? கோல்டு கலர்ல தான் இருந்தது. அது எதுவும் தங்க கவசம் சாத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. கவசம் சாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப நேரம் பார்க்க விடல. சரியான கிரௌடு. திருப்பதி மாதான் ஜெருகண்டி தான். ஆமா, அப்படி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஆர்டிஸ்ட் போனோடனே ஒரு 2 நிமிஷம் இருக்கும் நிக்க வச்சாங்க. அவ்வளவுதான். சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப அதுல இருந்து அப்புறம் அந்த கோயில் படி இறங்குறது பார்த்தா நிறைய படி இருந்தது. நல்லா எவ்வளவு படி ஏறி இப்ப மேல போனோம் நம்ம? கிட்டத்தட்ட ஒரு 30-40 படி இருக்குன்னு நினைக்கிறேன். கோயில் மேல ஏறி போனதே படி மேலதான் அந்த ஃபுல் கோயிலும் அந்த படி இடத்துல தான் இருக்கு. ஆமா, படி ஏறி போனோடனே அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரே பீடம், பெருசா அந்த ஒரே பீடம் தான். ஆமா, அதுல இருந்து அந்த படியேறி போனோன்னு தான் இவங்களுக்கு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இந்த குழுவினருக்கு, யாருக்கு? இளையராஜா, அப்புறம் கணேசம்மா வாசிச்சது, பூஜைக்கு வாசிக்கிறதுக்கு. அதுக்கு பக்கத்துல ஷனாய் குழுவினர் ஒருத்தவங்க. இந்த பூஜை டயத்துல நாதஸ்வரம் குழுவினர், ஷனாய் குழுவினர் வாசிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தனியா மட்டும். அது ஆமா, நீங்க வாத்தியக்காரங்க இந்த பக்கம் வந்து நாங்க அந்த விஐபி எல்லாம் இருந்தாங்களே அந்த இடத்துல. ஆக்சுவலா வந்து பிரதமர் வந்து ஒரு 25 நிமிஷம் எங்க முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராம் கேட்கறதாக பிளான் ஷெட்யூல்டு. அங்க இருக்கிறது டோட்டலா மாறிடுச்சு. அங்க உள்ள செக்யூரிட்டி, அங்க உள்ள கிரௌடும். பிரதமர் எப்படி வந்தார், எந்த வழியில வந்தாருன்னு தெரியல. ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம். கோயிலுக்குள்ள கையில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு வெளியில ஒரு இதை வச்சுக்கிட்டு மெதுவா நடந்து, அவ்வளவு நிதானமா நடந்து போயிட்டு இருந்தார். பிரதமர் கிட்ட எல்லாம் உங்க பக்கம் வர முடியல, வரவே முடியல. அவரு கோயில வாய்ச்சிட்டு வெளியில மெதுவா நடந்து வரும்போது அந்த ஷெனாய் குழுவினரையும் இளையராஜா அந்த குழுவினரையும் பார்த்து கும்பிட்டார்.
அப்புறம் வந்துட்டு மொத்தமா கும்பிட்டார். எல்லாரையும் பார்த்து கும்பிட்டாரு. எல்லாரும் பார்த்து கும்பிட்டார். அதுக்கப்புறம் வேற யார் அங்க பாத்தீங்க? முதல் நாள்ல இருந்து அந்த அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரு வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உங்க பக்கம் அப்போ எங்க பக்கம் வந்து அங்க சங்கீநாடு அகாடமில இருந்து சொன்னாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இவ்வளவு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பிரதமர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேச வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் ஸ்பெசிஃபிக்கா முதல் நாளும் அலௌன்ஸ் பண்ணாரு, மறுநாளும் அலௌன்ஸ் பண்ணாரு. குறிப்பா மங்களவாத்தியம் எல்லா ஸ்டேட்டையும் பேரையும் சொல்லி இன்னென்ன ஊர்ல இருந்து இன்னென்ன வாத்தியங்கள் வந்திருக்கு. குறிப்பா மங்களவாத்தியம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கு. மோகன் பாகவத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கோட்டு போட்டு கோட் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. RSS தலைவர் அவருதான் சொன்னாரா? அவர் தான் சொன்னாரு. மங்களவாத்தியம் தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தியில சொல்லியிருந்தார். ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க மங்களவாத்தியம். இந்த பிராண பிரதிஷ்டாக்கு முன்னாடி அந்த இசைக்கருவிகள் இசைக்கப்படுது. அப்புறம் சங்கு, ஷனாய் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்ததையும் சொன்னாரு. ஸ்பெசிபிக்கா பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்து மங்களவாத்தியம் நாசுரம் தவில் இதுக்காக ஏற்பாடாயிருக்கு அப்படின்னு. அது ஹிந்தியில சொன்னாங்க. ஆமா, அது அந்த பேப்பர் கட்டிங் கூட வந்துருந்துச்சு. ஆமா, கோயிலுக்குள்ளார கருவறை கிட்ட நீங்க நெல்லி சாமி கும்பிட்டீங்களா? ஆமா. அப்ப வந்து உங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து ஜடாரி வச்சாங்களா? அந்த நேரமே இல்லை. அங்க வந்து இருக்கிற கூட்டத்தை கிட்டத்தட்ட நம்ம சச்சின் டெண்டுல்கர், பெரிய பெரிய ரஜினி சார், நிறைய பேர் வந்து நடிகர் தனுஷ் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்னும் பெரிய எல்லாருமே அந்த சாதுக்கள் கூட்டத்தோட சேர்ந்து கடகடான்னு வேகமா ஓடி போய் சாமி கும்பிட்டாங்க. ரஜினி எல்லாருமே சாதுக்கள் கூட்டத்தோட சேர்த்து ரொம்ப ஒரு அதை கட்டுப்படுத்த முடியல, அவ்வளவு கிரௌடு. அங்க போய் எல்லாம் நின்றுப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த கூட்டத்தோட கூட்டமா தான் போனாங்க. சில பேருக்கு சச்சின்க்குலாம் கொஞ்சம் எஸ்கார்டு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பாதுகாப்பா கொண்டு போனாங்க, அது தெரிஞ்சிச்சு. இந்த கோயில் வந்து சரையு நதிக்கரையில தான் இருக்கு. இந்த கோயில் கட்டப்பட்டதே சரையு நதிக்கரை, அதுல தான் கட்டியிருக்காங்க. அந்த சரையு பாத்தீங்கன்னா அந்த ஆறை பார்க்க முடிஞ்சு நாங்க விசாரிச்சோம். அந்த கோயில்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள அந்த நதிக்கு போகணும். நதி வளைஞ்சு போகுது. ஆமா, அந்த 3 கிலோமீட்டர் ஆகுன்னு சொன்னாங்க. எங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சங்கீநாடு அகாடமி வந்து கேர் எடுத்தனால எல்லா ஆர்டிஸ்டையும் ஒண்ணு சேர்த்து எங்களை தங்கியிருந்த இடத்துல இருந்து நேரா ரிஹர்சல் கோயில், மறுபடியும் தங்கியிருந்த இடம், மறுபடியும் காத்தால வெள்ளன எந்திரிச்சு போய் அங்க போயிட்டு வர்றதுக்கு தான் அவங்களோட பிளான். எங்கேயுமே வெளியில சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அமையல. கிரௌடு வேற, எங்க பார்த்தாலும் செக்யூரிட்டி கேட் போட்டு ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி போக கோயிலுக்குள்ள நிறைய கேட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் முதல் நாள் லக்னோல இருந்து லக்னோவை விட்டு 10 கிலோமீட்டர்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க செக்யூரிட்டி. லக்னோல இருந்து ஒரு 2.5 மணி நேரம் பிரயாணம். லக்னோல இருந்து எப்படி வந்தீங்க? பை பஸ் தான், அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பிரைவேட் பஸ் அரேஞ்ச் பண்ணி. அயோத்தி எவ்வளவு தூரம்? ஒரு 2.5 மணி நேரம் டிராவல். லக்னோல இருந்து உள்ள வரதுக்குள்ளயுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அங்க இருந்தே ஒரு 10 கிலோமீட்டர், லக்னோல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்போம். அங்கேருந்தே செக்யூரிட்டி பாஸ் எல்லாம் கேட்டு அவங்க அஃபீஷியலா அங்கங்க ஃபோன் பண்ணி மெதுவா அவங்க எங்க வெஹிக்கிளை விட்டாங்க. நெருங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சாரையா ஜனம் நடந்தே போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் பண்ணி நடந்தே எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் கோயில் நோக்கி முதல் நாள் நைட்டே பாக்குறோம். நாங்க ரிஹர்சல் போனோம் இல்லையா, அப்ப பார்த்தோம். போயிட்டு அங்க எங்க போய் தங்கினாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா காலையில பாக்குறோம், நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் அயோத்திக்கும் கோயிலுக்கும் ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு காக்கா இல்ல, அவ்வளவு கிளியரா இருந்துச்சு ரோடு. எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில ஒரு 7 மணி கிளம்பி 8:30 கோயிலுக்கு போயிட்டோம். யாருமே இல்ல, ரோட்ல நடமாட்டமே இல்ல. அயோத்தியோட கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? பயங்கர கூலிங். இங்க லக்னோலயே எங்களால குளிர் தாங்க முடியல, கையெல்லாம் ரொம்ப வரைச்சிருச்சு. அதான் எல்லாரும் ஒரு சொட்டர் மேல இது ஷால் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில ஆர்டிஸ்ட் எல்லாம் வாசிக்கும் போதே பாவம் வயசானவங்களா இருந்தாங்க, குளிர் தாங்க முடியாம கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப கிளைமேட் மைனஸ்ல வரைக்கும் வந்துருச்சு, அவ்வளவு கூலிங்கா இருந்துச்சாங்க, குளிர் பிரதேசம். இரவு நேரத்துல வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப ஜகஜோதியா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் லைட்டிங். தேவலோகம் மாதிரி இருந்துச்சு அந்த இடம் சொல்லணும்னா. அந்த படி மேல ஏறி ஃபுல் அந்த சிட்டி முழுக்க போட்டிருக்காங்களா, அது படி மேல அந்த நீங்க சொல்றீங்களா 30-35 படிக்கு மேல அது ஃபுல்லாவே அந்த ஃபர்ஸ்ட் படியில இருந்து ஃபுல் கோயிலும் நல்ல பூவால டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லா லைட்டிங் வர. ஆமா, லைட்டிங் வேற. நேத்து நைட்டுல இருந்து கிளம்பி வர லக்னோ வர்ற வரைக்கும் எங்களுக்கு இன்னைக்குதான் தீபாவளின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் தீபாவளி மாதிரி அங்க வான வேடிக்கைன்னா ஒவ்வொரு வீட்லயும் தெருவில் விளக்கேத்தி எங்க அயோத்தியில இருந்து கிட்டத்தட்ட லக்னோ வர வரைக்குமே அதுதான் இருந்துச்சு. வெடி வெடிக்கிறாங்க. எனக்கு அங்க கேட்கும் போது அந்த நாங்க தங்கியிருந்த இடத்துல லாட்ஜ்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னாங்க.
அவ்வளவு பிரம்மாண்டமா நைட்டு முழுக்க எங்களுக்கு ரூம்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. வான வேடிக்கை, கொண்டாட்டம். எல்லா வீட்டு வாசல்லையும் பூவிலே அலங்காரம் பண்ணி ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருந்தாங்க. வாசலே நாங்க பார்த்தோம். எல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் மாதிரி ஃபுல்லா விளக்கேத்தி வச்சிருந்தாங்க. பெரிய அவங்களுக்கு ஒரு திருவிழா புதுசா ஏதோ கிடைச்சிருக்க மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. அதை உணர முடிஞ்சதுங்க. உங்க கண்ணுல தமிழ்நாட்டை சேர்ந்த வேற யாரை பார்க்க முடிஞ்சது? பத்மா சுப்ரமணியம் அம்மா அவங்க இருந்தாங்க. அந்த விஐபி ரோல உட்காந்துருந்தாங்க. சரி. நம்ம சங்கர் மகாதேவன் சார் மகா கணபதி ஆரம்பிச்சோன்னு வந்து எட்டி பார்த்தாரு, கும்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டாரு. நிறைய வந்திருந்தாங்க விஐபிஸ்லாம். அந்த விஐபி ரோல பார்த்தோம். தனுஷ் வந்து நினைக்கிறேன். தனுஷ் நடிகர் எல்லாம் வந்திருந்தாங்க. ரஜினி சார் வந்திருந்தாரு. இப்ப ஆண்களுக்கே இவ்வளவு நெருக்கடி தான், பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அங்க சரியான ஒரு கூட்டம், அதை கட்டுப்படுத்தவும் முடியல அவங்களால. சரி, இவ்வளவு கூட்டத்தை மீட்டர்ன்றப்பல இதெல்லாம் ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாம் இருந்ததா? அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த நாங்க போற வழியில அந்த விஐபி கேட்ல வழியா தான் உள்ள கூட்டு போனாங்க. பஸ்லேயே ஸ்டேஜ் வரைக்கும் பஸ்ல போயிட்டோம். அந்த ஸ்டேஜ்ல இருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தூரத்துல நிறைய ரெஸ்ட் ரூம் ஜென்ஸ் லேடிஸ்க்கு தனியா வச்சிருந்தாங்க. இந்த வசதியெல்லாம் இருந்தது. ஊரு சுத்தமா இருந்தது ஓரளவு. ஊர்லாம் நல்லா சுத்தமா இருந்தது. அந்த இன்னும் டெவலப் ஆகல. கோயிலை சுத்தி இனிமே தான் அதை நிறைய அதை டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அயோத்தி கோயிலுக்கு அப்புறம் வேற அந்த ஏரியாவில வந்து கடத்தல் அது மாதிரி இதுவா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு, சாதாரணமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் டெவலப் ஆகல. இன்னும் டெவலப் ஆகல. இனிமே தான் அதை பெருசா டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு அந்த மாதிரி. அது மாதிரி நம்ம ஊர் மாதிரி தான் மார்க்கெட், கடைகள் எல்லாமே சாதாரணமா தான் இருக்கு. சாதாரணமா தான் இருக்கு. அந்த கோயில் தான் நல்லா புதுசா அப்படியே கொண்டாந்து இறக்குன மாதிரி புதுசா இருக்கு. அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்க்கவே. அப்புறம் அந்த தெருக்கள்லாம் வந்து பெரிய அகலமாக்கி தெருக்கள் எல்லாமே ரொம்ப சரி பண்ணிருக்காங்களே, பாத்தீங்களா? அதெல்லாம் எங்களால பார்க்க முடியல. நேரா தங்குற இடத்துல இருந்து கோயில் திரும்ப அங்க கொண்டாந்து. இந்த கிரௌட பார்த்தாலே உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுறோம். பெரிய ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நேரம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். பார்த்தா கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஜனம் ஃபுல்லா நிக்குது. டபுள் ரோடு, ஒன் வே ரோடு, ஃபுல்லா ஜனமா நின்னது. போயிட்டே சரசரையா நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாம் பையை பொட்டி இதெல்லாம் தூக்கிட்டு. அப்ப வெளியூர்ல இருந்து நடப்பயணமே வந்திருக்காங்கன்னு. அப்ப யூபில இருந்து பாதி பேர் கிளம்பி நிறைய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நிறைய இது மாதிரி லக்கேஜோட நிறைய பேர் நடந்து தலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. கோயிலுக்குள்ளார போறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் போடல. வந்தவங்களே எல்லாமே ட்ரெடிஷனலா தான் வந்தாங்க. கடைசியா கார்த்திகேயன், இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது இந்த நேரத்துல வந்து நாங்க வாய்ஸோம் இல்லையா, நாங்க 5 கலைஞர்கள், அவங்களுடைய குருநாதர்கள்லாம் நினைச்சு நான் இந்த நேரத்துல வணங்கணும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. என்னுடைய குருநாதர்கள் பல பேர். அதுல திருப்பாம்புரம் சகோதரர்கள் TK சுவாமிநாதன், TK மீனாட்சி சுந்தரம் அம்மா, அவங்க வந்து என்னுடைய குருநாதர்கள். பிரகாஷ் இளையராஜா அவங்க அப்பாவே குருநாதர் வேதமூர்த்தின்ட்டு. அதுக்கப்புறம் கீழ்வேலூர் நாசுர மேதை NG கணேசன் அவங்ககிட்ட கத்துக்கிட்டாரு. கவின் பிரகாஷ் வந்து அவங்க தாத்தாட்டே கத்துக்கிட்டு கீழ்வேலூர் தாத்தா அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னுடைய மாமா சின்னமனூர் CR கணேசன் வந்து அவங்களுடைய தந்தையார் CR ராஜாராம் மாமா, என்னுடைய மாமனார், அவங்கள்ட்ட அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்புறம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்துல தேவஸ்தானத்துல திருநாயசரம் ராஜகோபால் சார் அவங்ககிட்ட கத்துக்கிட்டாங்க. நானும் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டேன். தவில் எங்களோட வாய்ச்சவங்க நீடாமங்கலம் கோவிந்தராஜன், ஒரு நல்ல வித்வான், தவில் வித்வான். அவர் வந்து திருச்சேரை பெரிய ஒரு தவில் மேதை. தாத்தா பேர் சொல்ல கூட வர மாட்டேங்குது. ஆமா, தாத்தா அப்படி அவங்களோட கத்துக்கிட்டாங்க. நம்ம விராலிமலை கார்த்தி, அவரும் 2 தவில் இல்ல. அதான் எங்க குரூப்ல கார்த்தி வாய்ச்சார், அவங்க குரூப்ல நீடாமங்கலம் அவங்க வாய்ச்சாங்க. கார்த்தி வந்து இழுப்பூர் நல்லகுமார் சார் அவங்கள்ட்டையும் தவில் வித்வான். அவங்க எல்லாம் நினைச்சு பாக்குறீங்க. சிவகுருநாதன் அவங்கள்ட்ட அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலதான் நாங்க போனோம்னு நினைக்கிறேன். எங்க பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம், குருநாதர்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினாலதான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தே வேண்டிக்கிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமா அந்த குருநாதர்கள்லாம் நினைச்சு நாங்க அந்த இடத்துல நின்று கண்டிப்பா வேண்டிக்கிட்டோம். யாராசாமி அதான சொல்றாரு, குருலிக்கு 820ங்கிறாரு. நீ எங்க போவ அவர் இல்லாம. நிச்சயமா நிச்சயமா. இது வந்து வித்தியாசமான உங்களுக்கு ஒரு அனுபவம். பெரிய அனுபவம். அதை வந்து நீங்க எங்கள்கிட்ட பகிர்ந்து வாவு தமிழாட்ட வந்து நீங்க இன்னும் ஊருக்கு கூட போல. ஆமா, நேரம் இங்கதான் வரேன். பொட்டிப்படி இங்க வந்துட்டீங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு நெகிழ்ச்சியான நேரம். அது மிக்க நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். கண்டிப்பா எல்லார் சார்பாகவும் நான் பேசியிருக்கேன். இந்த சேனல் மூலமா நான் இந்த விஷயத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு வாவு சேனல் தமிழா சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம்.